இந்த நாளிலே நாம் யாத்ராகமம் 11ஆம் அதிகாரத்தின் சில பகுதிகளை இன்றைக்கு படிக்கலாம். மோசேயை துரத்தி விட்ட பிறகு ஆண்டவர் மோசேயிட்ட சொல்லுகிறார், இன்னும் ஒரே ஒரு வாதை தான், அந்த ஒரு வாதையில் ஜனங்கள் உங்களை போக விடுவாங்க அப்படின்றார். இது வரைக்கும் உங்களை விடலை, என்னென்னவோ கதை பேசுகிறான். ஃபஸ்ட்டு சொன்னால் நீங்கள் மட்டும் போங்கன்னா, ரெண்டாவது சொன்னால் ஆடு மாடு கூட்டிகிட்டு போங்க, பிள்ளைகளை விட்டுட்டு போங்கண்ணா. அடுத்து சொன்னால் பிள்ளைகளை கூட்டிகிட்டு போங்க, ஆடு மாடை விட்டுட்டு போங்கண்ணா. அடுத்து சொன்னால் நீங்கள் எல்லோரும் போங்க, ரொம்ப தூரம் போகாதீங்க, பக்கத்தில் போங்கன்றான். இப்படி ஒவ்வொரு கதையாக சொல்லிகிட்டே இருக்கிறான். இப்போ ஆண்டவர் சொல்கிறாருங்க, பாரு, ஒரே ஒரு அற்புதம் தான் நான் அடுத்து செய்ய போகிறேன், அந்த ஒரு அற்புதத்தை பார்த்த உடனே உங்களை துரத்தி விடுவான் அப்படின்றார். உங்களை துரத்தி விடுவான், அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நான் செய்ய போகிறேன். ஆனால் நீங்கள் போகும்போது சும்மா போகக்கூடாது, போகும்போது வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் கேட்டு வாங்குங்கள் அப்படின்றார். எல்லாம் கேட்டு வாங்கு அப்படின்றார். ஏன் கேட்டு வாங்க சொல்கிறாருன்னா, இதுவரைக்கும் அவன் சம்பாதிச்சது எல்லாமே இவங்களுக்கு சம்பளமே கொடுக்கல. வேலை செஞ்சால் வைக்கோல் மட்டும்தான் கொடுப்பாங்க, இவங்களுக்கு சம்பளமே கொடுக்கல. இப்போ இவன்கிட்டருந்து எவ்வளவுக்கு எவ்வளோ அவன் கொள்ளையடித்தானோ அவ்வளவுக்கு அவ்வளோ அந்த பணத்தை தேவன் திரும்ப கொடுக்க பண்ணுகிறார். அந்த வசனம் சொல்லுகிறது, எல்லாருடைய கண்களிலும் தயவு கிடைக்க பண்ணுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நமக்கு உதவி செய்யும்படிக்கு தேவன் சில மனிதருடைய கண்களில் தயவு கிடைக்க பண்ணுகிறார். அந்த தயவை ஆண்டவர் தான் கிடைக்க பண்ணுகிறார். கர்த்தர் எந்த மனுஷனுடைய கண்களில் தயவு கிடைக்க பண்ணுகிறாரோ அந்த மனிதர்கள் மட்டும்தான் நமக்கு உதவி செய்ய முடியும். அதாவது வசனம் சொல்லுகிறது, அவன் ஆணாக இருந்தானா ஒரு ஆணுகிட்ட கேட்கணுமா, பெண்ணாக இருந்தால் ஒரு பெண்ணுக்கிட்ட கேட்கணும். வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் எனக்கு தாங்க அப்படின்னு நீங்கள் கேளு, அவங்க கண்களில் நான் தயவு கிடைக்க பண்ணுவேன், அவன் அதை கொடுத்து உங்களை துரத்தி விடுவான் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாச்சுன்னா, அந்த எகிப்தில் இவங்க இருக்கும் பொழுது இவங்ககிட்ட ரத்தத்தை உறிஞ்சுகிறது போல வேலையை வாங்கினாங்க, சம்பளம் கொடுக்கல. இவங்க உழைத்த உழைப்புக்கான வருமானங்கள் இவங்களுக்கு கிடைக்கல, இவங்களுடைய உரிமைகள் மறுக்கப்பட்டது, இவங்களுடைய நன்மைகள், இவங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை கொடுக்காம அவங்க தடை பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் பாருங்கள், இப்போ அவங்கள விடுதலை ஆக்கும் பொழுது எதெல்லாம் இவங்ககிட்ட பறிக்கப்பட்டதோ எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்கும்படி ஆண்டவர் உதவி செய்தார். அப்போ இதில் நம்ம ஒன்று புரிஞ்சுக்கிடணும், நம்மக்கிட்ட இருந்து யாராவது ஒருத்தங்க எதையாவது ஒன்று எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க, தேவனுடைய கணக்கில் அது வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு குறித்த வேலையில் அதை நமக்கு ஆண்டவர் திரும்ப தருவார். எதெல்லாம் நம்மகிட்ட பிடிங்கினாங்களோ, எதெல்லாம் நமக்கு தரதற்கு மறுத்தாங்களோ எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு தரும்படி உதவி செய்வார். மனிதருடைய கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவார். அந்த மனுஷனுக்கு நமக்கு உதவி செய்யணுன்ற எண்ணம் வரும். இன்றைக்கி நிறைய பேரை பாருங்கள், மனுஷனுக்கு உதவி செய்யணுன்ற எண்ணமே வராது. எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி பார்த்துக்கிட்டே இருப்பாங்களே தவிர ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஆனால் நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்குன்னு ஒரு சில ஜனங்களை கர்த்தர் உயிரோடு வைத்திருக்கிறார். இந்த வசனம் சொல்லுகிறது, எகிப்தியருடைய கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன் அப்படின்றார். இன்றைக்கி நமக்கு மனுஷருடைய கண்களில் தயவு கிடைக்கணும். அந்த தயவு நம்ம மேலே இருந்துச்சுன்னா கட்டாயமாக ஜனங்கள் நமக்கு உதவி செய்வார்கள். லேலூயா. இன்றைக்கி நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருடைய கண்ணும் நம்ம மேலே தயவாக இருக்காது. சிலருடைய கண்கள் நம்ம மேலே ரொம்ப கடுகடுன்னு இருக்கும். சிலர் எப்படா குற்றம் கண்டுபிடிக்கிற மாதிரியே இருப்பாங்க. சிலர் நல்லா பேசுவாங்க, மனசில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு விரோதமான யோசனைகளை வச்சுருப்பாங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கானுங்க, சிலர்லாம் சொல்கிறாங்க, நம்மளாம் நிறைய கஷ்டப்படுறோம், வேலை செய்கிறோம், நல்லா சாப்பிட மாட்டோம், இவங்க வேலை வெட்டிக்க போக மாட்றாங்க, நல்லா சாப்பிட்றாங்க அப்படின்றாங்க. நம்மளை பார்க்கிறவர்கள் ஜனங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதங்களில் பேசுவாங்க. நிறைய பேர் நிறைய விதங்களில் பேசுவாங்க. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் நமக்கு ஜனங்களுடைய கண்களில் தயவு கிடைக்க பண்ணுகிறார். ஆண்டவர் யாருடைய கண்களிலெல்லாம் தயவு கிடைக்க பண்ணுகிறாரோ அவர்கள் நமக்கு உதவி செய்வார்கள். அவங்க ஆண்டவர் சொன்னார், நீ போகும்பொழுது வெறுமையாய் போவதில்லை அப்படின்ட்டார். நீ சும்மா போகமாட்ட, கேட்டு வாங்கு, அவன் தருவான், கேட்டு வாங்கு அப்படின்றார். நீ கேளு, ஜனங்கள்கிட்ட கேளு, எனக்கு வெள்ளி உடைமையும் பொண்ணுடைமையும் கொடுன்னு கேட்டு வாங்கு, அவன் தருவான் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து சொல்லிட்டு இன்னொரு வசனம் சொல்லுகிறது, மோசே என்பவன் 3ஆம் வசனம், எகிப்து தேசத்தில் பார்வோனுடைய ஊழியக்காரரின் பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கும் மிகவும் பெரியவனாக இருந்தான். ஒரு ஊழியக்காரனை ஆண்டவர் எப்படி வைக்கிறார் பாருங்க, மிகவும் பெரியவன்.
இப்போ மோசே என்ன சொல்கிறாரோ அதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. இவர் மோசே எதுவுமே பண்ணலை. அவர் சொல்கிறாரு வெட்டுக்கிளி வரும் அப்படின்றார், வெட்டுக்கிளி வருது. கல்மழை பெய்யுன்றார், கல்மழை பெய்யுது. இருட்டாகுன்றார், இருட்டாகுது. தவளை வருன்றார், தவளை வருது. பேன் வந்துடும் அப்படின்றார், பேன் வந்துடுது. அவர் சொல்கிறாரு மிருக ஜீவன்கள் மேலே கொள்ளை நோய் வரும் அப்படின்றார், வரும். இப்படி இவர் சொன்னதெல்லாம் நடந்த உடனே ஜனங்களுடைய பார்வையில் இந்த மோசே எப்படிப்பட்டவராக மாறிட்டார் அப்படின்னா, மிகவும் பெரியவனாய் கர்த்தர் உயர்த்தி வச்சிருந்தார். ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் அழைக்கும் போது பாருங்கள், மோசையின் ஆரம்பம் எப்படி இருந்துச்சு. அவர் அழைக்கும் பொழுது மோசே சொல்கிறாரு, நான் திக்குவாயி மந்தனாவு, நான் போய் பேசினா எவனும் கேட்க மாட்டான். ஆரம்பத்தில் நம்ம பார்க்குறோம், மோசே போய் சொல்லும் பொழுது ஜனங்கள் யாருமே செவி கொடுக்கல. எல்லாரும் மோசே அற்பமாக பார்த்தாங்க. மோசே சாதாரணமாக எண்ணப்பட்ட மனுஷனாக இருந்தான். ஆனால் நாட்கள் ஆன உடனே அந்த மனுஷன் மூலமாய் அவன் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையை ஆண்டவர் கனம் பண்ண ஆரம்பித்தார். கர்த்தருடைய வார்த்தை அவன் சொல்ல 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 அப்படியே நடந்த உடனே ஜனங்கள் எல்லாருடைய கண்களுக்கு முன்னாடி இந்த ஊழியக்காரரை எப்படி பார்க்குறாராம், மிகவும் பெரியவனாய் மாற்றினான். இப்போ அங்கே பார்வோனுடைய வார்த்தை கூட எடுபட மாட்டேங்குது, மோசேயின் வார்த்தை எடுபடுகிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு 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 ஊழியக்காரனை கர்த்தர் அப்படி கனம் பண்ணுகிறார். அமெரிக்க தேசத்தில் ஜனாதிபதியாக வருகிறது என்பது உலகத்திலேயே பெரிய போஸ்டிங். அங்கே யாராவது ஜனாதிபதியாக வர்றாருன்னா பெரிய போஸ்டிங், முழு உலக நாடுகளும் அவர்களை கனம் பண்ணும். ஒரு முறை அப்படி ஜனாதிபதியாய் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒரு ஊழியக்காரருக்கு வந்துச்சு. அந்த ஊழியக்காரரை பார்த்து சொன்னாங்க, ஏக மனதாய் தீர்மானம் எடுத்தாங்க, இவரை நம்ம இந்த ஊழியக்காரரை ஜனாதிபதியாக வைப்போம் அப்படின்னு சொல்லி. அந்த ஊழியக்காரர் பேர் பில்லி கிரகம். அவர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் உங்களை நாங்கள் அமெரிக்கன் பிரசிடெண்ட்டாக நாங்கள் செலக்ட் பண்ண போகிறோம், ஏக மனதாக நாங்கள் தீர்மானிக்கிறோம், நீங்கள் அமெரிக்க பிரசிடெண்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ஊழியக்காரர் சொன்ன பதில் என்ன அப்படின்னாச்சுன்னா, அப்படியே யோசிச்சுக்கிட்டே சொன்னாராம், இதை விட பெரிய வேலை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், அந்த வேலையை விட்டுட்டு இந்த வேலைக்கு எவனாவது வருவானா? நான் பார்க்குறத விட பெரிய வேலைக்கு தான் எல்லோரும் போவாங்க. நான் தேவனுடைய ஊழியக்காரனாய் அறியப்பட்டிருக்கிறேன், அதை விட பெரிய வேலைன்னு எதுவுமே கிடையாது அப்படின்ட்டு. அதை விட பெரிய வேலைன்னு சொல்லி இங்கே எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார். அதனால தான் அந்த பில்லி கிரகாமுக்கு இன்றைக்கும் அவர் இறந்துட்டார். இப்போ இறந்த பிறகு அந்த வெள்ளை மாளிகையில் ஜனாதிபதி இருக்கக்கூடிய அந்த மாளிகையில் இவருக்கு சிலையை செஞ்சு வச்சுருக்காங்க. ஒரு ஆளுடைய சிலை அந்த ஜனாதிபதி மாளிகையில் இருக்குன்னா ஒரு ஊழியக்காரருடைய சிலையை செஞ்சு வச்சுருக்கிறாங்க. ஏன் அப்படின்னாச்சுன்னா, தேவன் ஊழியக்காரர்களை பெரியவனாய் மாற்றுகிறான். அவன் பேசுகிற பேச்சை அங்கே பாருங்கள், கர்த்தரால் அழைக்கப்பட்ட மனுஷனாக இருப்பானா அவன் மிகவும் பெரியவனாக இருப்பான். அவன் வார்த்தையை தேவன் கனம் பண்ணுகிறார். ஆரம்ப நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள்? மோசே நாட்கள் நம்ம வரிசையை படிச்சுட்டு வரோம். ஆரம்ப நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள்னா, மோசே சொல்லுகிறத யாருமே கேட்கல. அந்த எகிப்தில் அடிமையாக இருந்த ஜனங்களே கேட்கல, அவங்களே ரிஜெக்ட் பண்ணுறாங்க. மோசையே போய் சொல்கிறார், ஐயா எதுக்கியா என்னை கூப்பிட்டீங்க, இவங்களே நம்ப மாட்டுறாங்க, அவன் எப்படியா என்னை நம்புவான்? இப்படியெல்லாம் புலம்பின நாட்கள் உண்டு. ஆனால் அந்த நாட்களெல்லாம் கர்த்தர் மாற்ற ஆரம்பித்தார். இப்போ முடிய போகிற நாட்களில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவன் மிகவும் பெரியவனாக இருந்தான். யாருடைய கண்களுக்கு? 3 வசனம் சொல்லுகிறது, எகிப்து தேசத்தில் பார்வோனுடைய ஊழியக்காரரின் பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கும் மிகவும் பெரியவனாக இருந்தான். நம்ம ஊரில் இருக்கிற மந்திரவாதிகள்லாம் சொல்லணும், நம்மளை பார்த்து சொல்லணும், மந்திரவாதிகள் சொல்லணும், எப்பா இவங்கெல்லாம் பெரிய ஆளுப்பா, அவங்கள்ட்ட மோதாதீங்கன்னு சொல்லணும், ரைட்டா? அந்த மாதிரி மந்திரவாதிகள் அதான் பார்வோனுடைய ஊழியக்காரர்கள். சிறுகோந்து பெருகி நான் ஊழியத்துக்கு போகும்போதெல்லாம் அங்கே ஒரு மந்திரவாதி இருந்தான். அவன் பேர் ஸ்டீபன். மந்திரவாதி பேர் என்னது? ஸ்டீபன். அவன் தான் மந்திரம் செய்வான். நம்ம ராமர்ன வீடு தெரியுமா உங்களுக்கு? ராமர்ன வீடு தெரியுமா? ராமர்ன வீட்டுக்கு போகணுன்னா இவங்க வீடை தாண்டி தான் போகணும். இவங்க வீட்டை தாண்டி அடுத்த லேண்டுக்கு ஆப்போசிட்டில் தான் ராமர்னா வீடு. அங்கே போகும்போது இவன் வெளில உட்காந்துருப்பான். இவன் தான் மந்திரவாதின்னு எனக்கு அப்போலாம் தெரியாது. அங்கே போய் நம்ம ஆராதனை நடத்த போகும்போது வாசலில் உட்காந்துக்கிட்டு இருப்பான். இவன் என்னென்னா அந்த ஊரையே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கிறான். அந்த ஊரையே அவன் கண்ட்ரோலில் வச்சுருக்கிறான். எவனுக்காவது ஒருத்தனுக்கு செய்வனை செய்யணுன்னா 50,000 ஆகுமா? அவன்கிட்ட பணமும் இருக்காது. செய்வனை செய்யலைன்னா அவன் குடும்பத்தில் தரித்திரம் மாறாது, மரணம் வரும், அது வரும், இது வரும்னு மிரட்டிக்கிட்டே இருப்பான். கடைசி என்கிட்ட காசு இல்லையான்னொன்னே, நான் 50,000 நான் தாரேன்,
நீ எனக்கு மெதுவாக கொடு, அந்த 50,000த்துக்கு வட்டி கொடு, மெதுவாக கொடு அப்படின்னு சொல்லி. இப்போ என்னாச்சு, 50,000 இவனுக்கு கொடுத்த கணக்கில் இவன் சும்மா மந்திரம் செய்வான். நான் சொல்ல புரியுதா? இப்போ அன்பு இருக்கிறான், அன்புகிட்ட காசு இல்லை, ஆனால் அன்பு அவன் குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனை வருது, என்ன செய்யன்னு தெரியலன்னா எதையாவது செஞ்சிங்கன்னா என் குடும்பத்தில் சரியாக போயிடும் அப்படின்னோன்னா இந்த மந்திரவாதி போய் சொல்கிறது, இங்கே பாரு உனக்கு எவனோ சேவனை வச்சுருக்கான், அதை எடுக்கிறதுக்கு 50,000 ஆகும். அவன் சொல்கிறான் என்கிட்ட 50,000 இல்லை, நான் தரேன் 50,000 நான் தரேன், எனக்கு நீ வட்டி கொடு. இப்போ 50,000த்துக்கு 5 பைசா வட்டி போட்டாலும் எவ்வளோ ஆச்சு? 2,500 ஆச்சு. நீ மாதம் 2,500 கொடு, உன்கிட்ட எப்போ காசு கிடைக்குமோ அப்போ திருப்பி கொடு அப்படின்ட்டு காசே வாங்காமல் இவன் மந்திரம் செய்கிறான். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, இவன் அன்பு பணத்தையே பார்க்கல, ஆனால் இவன் 50,000த்துக்கு கடனாளி. இவன் அந்த காசே பார்க்கல, மாதம் 2,500 கொடுக்கணும். இப்படி சிக்கின ஆள் தான் ராமர்னே. இவர் காசே வாங்கலை, ஆனால் மந்திரவாதிகிட்ட கடனும் வாங்கி அந்த கடனுக்கு வட்டியும் கட்டி பணமும் கொடுக்கணும். இப்படி அந்த ஊரையே கண்ட்ரோலில் வச்சுருக்கிறவன் தான் அந்த ஸ்டீபன் சொல்லக்கூடிய அந்த மந்திரவாதி. அவன் இப்போ இப்பவும் இருக்கிறான். ஏன்னா என்னை அடிக்க வந்ததில் தலைமை தாங்கினவன் அவன் தான். என்ன கொடுமைனா, அவங்க ஃபேமிலி எல்லாமே பிறவியிலேயே, அதாவது என்ன சொல்லுவாங்க, பெயர் கிறிஸ்தவர்கள். அங்கே ஒரு சீச சர்ச் இருக்குது, இவங்க ஃபேமிலியெல்லாம் அங்கே போன குடும்பம். இவன் எங்கேயோ போய் இருந்து மந்திர இதை படிச்சுட்டு வந்துட்டு இங்கே இருக்கிறவனெல்லாம் மிரட்டிக்கிட்டு இருக்கிறான். இப்படி இருந்த ஒரு காலகட்டத்தில் நமக்கு என்னென்னவோ பண்ணி பார்த்துருக்கான், ஒன்றுமே நடக்கலை. வேறு வழியே இல்லாமல் தான் நம்மளை போட்டு தள்ளிடுவோன்ற முடிவுக்கு வந்தான். அன்னைக்கு தான் தெரியும் இந்த விஷயமெல்லாம். அவன் தான் சொல்கிறான், நாங்கள் என்னென்னவோ பண்ணி பார்த்தோம், எதென்னவோ செஞ்சு பார்த்தோம், ஒன்றும் நடக்கலை, வேறு வழியே தெரியலை. எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னாச்சுன்னா, எல்லாருடைய கண்களுக்கு முன்பாகவும் ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் பெரியவனாய் மாற்றுகிறான். அவனை பார்த்தாலே மற்றவன் சொல்லுவான், ஏய் அவர்கிட்ட பேசாதப்பா, எல்லார்கிட்ட பேசுகிற மாதிரி அவர்கிட்ட பேசாத, அவர் ஆள் வேறு அப்படி சொல்லுவான். இப்படிப்பட்ட அந்த உணர்வுகளை தேவன் உண்டாக்குகிறார். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லா அதாவது பார்வோனுடைய ஊழியக்காரர்கள்லாம் அன்னைக்கு இருந்த மந்திரவாதிகள் எல்லாரும் அவனை கண்டு பயப்படுவாங்க. இந்த மந்திரவாதி மோசையை கண்டு பயப்படுவாங்க. அதான் வசனம் சொல்கிறது, மிகவும் பெரியவனாய் இருந்தான். இப்போ மோசே சொல்கிறார், இங்கே பாரு கர்த்தர் சொல்கிறார், அந்த பார்வோனை பார்த்து சொல்கிறார், கர்த்தர் சொல்கிறார், அவர் ராத்திரியில் எகிப்து தேசத்தின் மேலே வர ஆரம்பிப்பார். வரும்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னாச்சுன்னா, உன்னுடைய மூத்த பையன், உங்ககிட்ட வேலை செய்கிறவனுடைய மூத்த பையன், இப்படி ஆரம்பித்து மாவு அரைக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய அடிமை பெண்ணுடைய மூத்த பையன் வரைக்கும், அதாவது எகிப்தில் எந்தெந்த வீட்டிலலாம் மூத்த பையன் இருக்கானோ அத்தனை மூத்த பிள்ளைகளும் இறந்து போயிடும் அப்படின்றார். அடுத்து சொல்கிறார், மிருக ஜீவன்களில் முதல்ல பிறக்கும்ல குழந்தை, முதல்ல பிறக்கக்கூடிய மாடு, முதல்ல பிறக்கிற ஆடு, அவ்வளவும் காலியாயிரும் ஒரே ராத்திரி அப்படின்றார். சரியான ஒரு வாதையை சொல்கிறார். அதே நேரம் இஸ்ரவேல் தேசத்தில், அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் குடியிருக்கிற இடத்துல ஒரு சாவும் வராது. இதுதான் அடையாளம் அப்படின்றார். இப்போ யோசிச்சு பாருங்கள். இப்போ நம்ம சமீபத்தில் கூட கள்ளக்குறிச்சின்னு ஒரு ஏரியாவில் 42 பேர் இந்த விஷச்சாராயம் குடிச்சு செத்துட்டாங்க. உலகமே அதை ஒத்து கவனிக்குது. செத்து போனது என்னென்னா வெறும் 42 பேர், ஒரே ஃபேமிலி நிறைய. அதில் என்ன கொடுமைனா, ஒரு வீட்டிலலாம் அம்மாவும் அப்பாவும் சாராயம் குடிச்சிருக்காங்க. 3 பிள்ளைங்க, அம்மாவும் காலி அப்பாவும் காலி, 3 பிள்ளைங்க அனாதையாக நின்றுக்கிட்டு இருக்கு. இப்படி அந்த ஒரு 42 பேர் எண்ணிக்கையில் சொல்கிறாங்க. இதை பார்க்கும்போது தமிழ்நாடே சோகத்தில் முங்கினது போல் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். நம்ம நாளைக்கு படிப்போம், 12ஆம் அதிகாரத்தில் படிப்போம், மரணம் இல்லாத வீடே கிடையாது. அந்த இரவுல ஆண்டவர் பாஸ் ஆனார் பாருங்க, கம்ப்ளீட்டாக மரணம். ராஜா வீட்டில் மரணம், மந்திரி வீட்டில் மரணம், வேலைக்காரன் வீட்டில் மரணம், சுற்றி வீட்டில் சாவு இல்லாத வீடே இல்லை. அந்த ஊர் எப்படி இருந்திருக்கும்? அப்போ ஆண்டவர் என்ன இதுலேருந்து என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் அப்படின்னாச்சுன்னா, தேவ பிள்ளைகளை ஆராதனைக்கு போகாமல் ஒருத்தன் தடுத்தாம்னா அவனுக்கு என்ன நடக்கும்ன்றதான் ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறார். அப்போ எகிப்தியர் மேலே ஆண்டவர் வரப்பண்ணுகிற கடைசி வாதை. ஏன்னா அன்னைக்கு இருந்தவங்க எப்படின்னா, அந்த பார்வோனை தெய்வமாக கும்பிடுவாங்க. முதல்ல பிறக்கிற குழந்தைய தெய்வமாக கும்பிடுவாங்க.
அந்த குழந்தை தான் அடுத்த பார்வனாக வரணும். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நான் எகிப்தின் மேலே என்னுடைய நீதியை செலுத்துவேன் அப்படின்னார். இன்றைக்கி அந்த தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். பாருங்கள், ஒரு வீட்டில் மரணம், ஆனால் இவர்களுக்கு மரணம் இல்லை. அதில் வசனம் சொல்ல, ஒரு நாய் கூட தன் நாவை அசைக்காதான். அந்த அளவுக்கு இது சேஃபாக இருக்குது. அதே நேரம் இவங்க வீட்டில் எல்லாம் மரணம், அடுத்து மரணம். ஒரு குடும்பத்தில் 4 பேர் 5 பேர் இருக்கிறாங்க, ஒரு 2 ஃபேமிலி இருக்கிறாங்க, 3 ஃபேமிலி இருக்கிறாங்கன்னா அடுத்தடுத்து ஒரே நாளில் அவ்வளவு மரணமும் சம்பவிக்கும்படி தேவன் அப்படி அதை வாதையாய் வைத்தார். வாதையாய் வைத்து அந்த ஜனங்களை விடுதலையாக்கினார். கர்த்தருடைய அந்த பலத்த கரம் அன்னைக்கு எகிப்தின் மேலே இறங்கி வந்தது. அதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, தேவனை தேடுகிறவனுக்கும் தேவனை தேடாதவனுக்குமான வித்தியாசத்தை கர்த்தர் காட்டுகிறார். இந்த நாட்களில் நாம் இன்னும் கர்த்தரை அதிகமாக அறிந்து கொள்வோம். தேவனால் நாம் பாதுகாக்கப்படுவோம். ஜெபம் பண்ணுவோம்.